அவனுடைய சீல் பிதுக்கி உன் காயப்படுத்தி உன்னை நான் காயம் கட்டுவேன். ஆமீன். காயப்படுத்தி கட்டு போடுறாருன்னு சொன்னா அடிச்சுட்டு அணைக்கிறார் அப்படின்னு நினைக்கிறேன். என்னன்னா, இப்போ உங்களுக்கு ஒரு பெரிய பிம்பிள்ஸ் வந்திருக்குன்னு வைங்களேன், ஒரு பரு அப்படின்னு சொல்றேன், அது வந்திருக்குன்னு வைங்களேன். இப்போ டாக்டர்கிட்ட போன உடனே என்ன பண்ணுவாங்கன்னு நினைக்கிறீங்க? முதல்ல ஒரு கத்தி எடுத்து அதை என்ன பண்ணுவாங்க? கிழிச்சிடுவாங்க. இதுக்கு பேர் தான் என்ன, காயமே இல்லாத ஒரு இடத்துல டாக்டர் காயம் உண்டு பண்ணுவார். இந்த காயம் எதுக்கு உண்டு பண்றாரு அப்படின்னா, அவர் அந்த காயப்படுத்தினாதான் உள்ள இருக்கிற சீலெல்லாம் இப்போ அதையெல்லாம் வெளியே போட்டு எந்த பிளேடை வச்சு கீறினாரோ அந்த கை இப்போ என்ன பண்ணும்? ஏன் டாக்டர், கிழிச்சதும் நீங்க தான், கட்டு போடுறதும் நீங்க தான். ஆனா அந்த டாக்டர் என்ன சொல்லுவார்? நாயப்பா, ப்ராசஸே கேட்கல, ப்ராசஸே இதுதான்ப்பா. உன்னை காயப்படுத்தி சீலை எடுக்காம கட்டு போட. நமக்கு நிறைய பேர் இந்த இடத்துல இந்த சேர்ல வந்து உட்காந்து இல்லைன்னா இந்த ஃபாஸ்டிங் ப்ரேயர் அட்டன் பண்ணது நீங்க சும்மா என்ன நினைச்சீங்க? இந்த நேரத்தில் சித்தியும் பெரியம்மாவும் பார்த்துட்டு இருக்கிற நிறைய பேரை இங்க உட்கார வைக்கிறதுக்கு மூக்கணாங்கயர்ல ஒரு கொடுவாவை போட்டு இழுத்ததுனால தான் நம்ம நிறைய பேர் வந்து உட்காந்துருக்கிறோம். ஆண்டவரை நம்ம ரொம்ப தேடினது எப்போன்னா, நம்ம சொகுசா இருக்கும் போது இல்லை, எப்போ ரொம்ப வேதனைப்படுறோமோ அப்பதான் நம்ம ஆண்டவரை தேடுறோம். ஸோ இந்த இடத்துல வர்றதுக்கே, நம்மளை கொண்டு வர்றதுக்கே அந்த அப்பா அவ்வளோ பாடுபட்டு இருக்குது.